ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் இந்த பிப்ரவரி 2024 தேர்ட் வீக்குக்கு உண்டான ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்விங் ட்ரேடுக்கான ஃபோக்கஸ் என்ன, ப்ளஸ் வந்து இப்போ இந்த பிப்ரவரி செகண்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதாவது பிப்ரவரி 12 16 வரைக்கும் என்னென்ன ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட்டாக இருந்தது, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த ஸ்டாக்கு, ப்ளஸ் வந்து ஒரு சில ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆனோம். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த வீக்கில் வந்து எந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதானி என்டர்பிரைசஸ் தான் நம்ம இந்த வீக் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன லாஜிக் அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சில வீடியோ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எபிசோடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்ன, ஸோ அந்த ப்ரைஸ் வந்து எப்படி சப்ளை டிமாண்டில் ஆக்ட் ஆகும். ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னா அந்த சப்ளை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் சப்ளைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைஸ் வந்து மேலே ஏறுது, அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே இறங்குது பார்த்தீங்களா. ஸோ எந்த இடம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே இறங்குதோ அந்த ஏரியா பேர் வந்து சப்ளை. அந்த ஸ்டாக் வந்து அகெயின் எந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகுதோ அந்த ஏரியா பேர் வந்து டிமாண்ட். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் பேஸ்டில் வந்து நம்ம சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டுங்கிறத மார்க் பண்ணுவோம். பட் ஆனால் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறது பேர் தான் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் இப்போ இந்த இடம் சப்ளைவா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா. ஒன்ஸ் இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே வரும்போது என்ன நடக்குன்னா, இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ப்ரியரா ரிஜெக்ஷன் கொடுத்ததோ அந்த ஜோன் வரும்போது மார்க்கெட் அங்க ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் சப்ளை பிகம் டிமாண்டு, டிமாண்ட் பிகம் சப்ளை. அதாவது இன்கேஸ் வந்து இது இந்த டைரக்ஷன்ல போகும்போது மார்க்கெட் இன்கேஸ் டவுன்ல வருது அப்படின்னா இந்த ஜோன் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ளை ஜோனா இருக்கு. மார்க்கெட் கீழே வந்தது, இந்த இடம் ரெசிஸ்டண்டா ஆக்ட் ஆனது பார்த்தீங்களா, அதாவது சப்ளை ஜோனா ஆக்ட் ஆனது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது பார்த்தீங்களா, இந்த ஜோன் பேர் தான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு கீழே வரும்போது அகெயின் வந்து அந்த டிமாண்ட் ஜோன் வந்து சப்ளைவா ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட் சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த பேசிக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பாயிண்ட்டை சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு ஏன் இந்த ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துடலாம். நான் வீக்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் அதானி என்டர்பிரைசஸ்ல நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷன் கிளியராகவே பிரிண்ட் ஆயிருக்கும். அதை நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஒன் அரௌண்ட் ஒரு 3180 வரும்போது ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்தது. அகெயின் ஒரு சின்ன ரிஜெக்ஷன். ஆஃப்டர் தட் பிரேக் அவுட் கொடுத்த வாட்டி மார்க்கெட் வந்து அதே ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்தது. ஓகேங்களா. இதுதான் இந்த இடத்துல சப்ளை பிகம் டிமாண்ட் ஆக்ட் ஆனது. ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் பண்ணது, மார்க்கெட் வந்து அகெயின் பவுன்ஸ் ஆனது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதே ப்ரைஸ் ஜோன் வந்து இப்போயும் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அது மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது, பிரேக் டவுன் கொடுத்தது, அதுக்கப்புறமேட்டு இருந்த இந்த சப்ளை ஜோன் வந்து இப்போ ரெண்டாவது கிரியேட் ஆனது. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் சப்ளை ஆக்ட் ஆயிருக்கு. இங்க சப்ளை ஆக்ட் ஆனது, கீழே வந்தது, அகெயின் சப்ளை கொடுத்தது, மார்க்கெட் டவுனு. ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்த வாட்டி எந்த இடம் சப்ளைவா இருந்ததோ அது வந்து டிமாண்ட் ஜோனை ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் ஓரளவுக்கு லைவாகவே காட்டியாச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் பிரேக் டவுன் கொடுத்தது, ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆனது, அகெயின் டவுனு ரெசிஸ்டன்ட். இப்போ அகெயின் இந்த ஒரு சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்தது, ஒரு சப்போர்ட் எடுத்தது, இப்போ அகெயின் வந்து மேலே போயிருக்கு. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருந்த சப்ளை ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3200 அப்படிங்கிற பிரைஸ் ஏரியா. ஓகேங்களா. இப்போ இந்த ஜோன்ல ஆல்ரெடி 2 முறை ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆனது. இங்க ஒரு முறை ரிஜெக்ஷன், அகைன் ப்ரிவியூஸ் எந்த இடத்துல ஒரு சப்ளை இருந்ததோ அந்த இடம் சப்போர்ட் எடுத்தது, அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹையர் லோ ஃபார்மேஷன். சரிங்களா. ஸ்டாக் வந்து ப்ரிவியூஸ் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆனதோ அந்த ஜோனுக்கு ஆக்ட் ஆகல, இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறினது,
இதுக்கு முன்னாடி எங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னு சொன்னனோ அதே ஜோனை இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் என்னன்னா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இந்த ஆல் டைம் ஹை ரிஜெக்ட் ஆனது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். இந்த ரெண்டே வார்த்தை வளைச்சு வளைச்சு வரதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதாவது பிகினராக பார்க்குறவங்களுக்கு, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் தெரியும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடென்டி கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டாக்ல என்ட்ரி போக போகிறேன். ஆல்ரெடி ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு. லாஸ்ட் ஃப்ரைடேவே நம்ம என்ட்ரி கொடுத்துரும். பட் ஆனால் ஸ்டாக் இன்னும் மூவ்மெண்ட் இல்லை. இன்னும் கன்சாலிடேஷன்லேயே தான் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 3223 ரூபா. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு முன்னாடி, அதாவது பிரேக் அவுட் ஆன வாட்டி ஒரு விக்கோட, அதாவது பெருசாக ஒரு விக்கோட கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே டே க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. டே க்ளோஸ் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3070க்கு கீழே 75க்கு கீழே டே க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்தது, டவுன் சைடில் பிக் இல்லாமல் அப்படின்னா எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 4.40% வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆல் டைம் ஹையை எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னா 4090 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நம்மளோட டார்கெட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 27% 4090 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் வச்சுக்கலாம். ஒரு 1:6.16% ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக் தான் வந்து இப்போ இந்த பிப்ரவரி 3rd வீக்குக்கு உண்டான ஃபோக்கஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிப்ரவரி 2nd வீக்கில் என்ன ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துருவோம். 2 ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 ஸ்டாக்குமே வந்து நான் வீடியோவில் கொடுத்துருந்தது தான். ப்ரிவியூஸ் வந்து அனலைசஸ் வீடியோவில் வீக்கெண்டில் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்டாக் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்டர் லைஃப் சயின்சஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம நவம்பர் 4th வீக் அனலைசஸ் வீடியோவில் ஸ்விங் ட்ரேட் பிளான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேக்னம் ஸ்பின்டெக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம டார்கெட் எய்ம் பண்ணது வந்து 150 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு 20% வந்து சர்க்கியூட் ஹீட் ஆனது. ஸோ அன்னைக்கே வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன், இந்த ஸ்டாக் வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தது. அந்த 20% சர்க்கியூட் கொடுத்துருந்தாலுமே ஆல்மோஸ்ட் டார்கெட் டன்னு 110%. ஆக்சுவலாக அதில் வந்து டார்கெட் எய்ம் பண்ணது வந்து 111% வந்து எய்ம் பண்ணியிருந்தோம். 110% வந்து புக் பண்ணுறதுக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து டார்கெட் ஹிட் ஆனது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாக் இந்த வீக்கில் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில், அதே போல் வீடியோவில் நம்ம ஜனவரி 1st வீக்காக கொடுத்துருந்த ஸ்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆயிருந்தது. ஸோ அந்த எஸ்எல் ஹிட் ஆன ஸ்டாக் எது எது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த வீக் வந்து நிறைய ஸ்டாக் வந்து நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். டர்மெட் லிமிடெட், ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும்போதே நம்ம வந்து எக்ஸிட் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22%, ஒரு 50-50 தான் எக்ஸிட் ஆனது. டோட்டலாக இதில் வந்து ஒரு 22%. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம எக்ஸிட் கொடுத்துருந்தோம். இது ஜனவரி 1st வீக் அனலைசிஸ் வீடியோவில் கொடுத்துருந்தது. இது ஒரு 10%. நெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ரியாரிட்டி குரூப்பில் கொஞ்சம் கொடுத்துருந்தது, ஒரு 17%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 ஜேஎம் ஃபினான்ஸு. ஸோ இதுக்கு மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனர் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆனோம், ஒரு 3%. சங்கரா பில்டிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5% ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆனோம். பிஇஎல் வந்து காஸ்ட் டு காஸ்ட் ரேஞ்சில் தான் எக்ஸிட் ஆனது. ஐபிஎல் ஒரு மைனர் ப்ராஃபிட் அரௌண்டு இந்த ஜோனில் எக்ஸிட் ஆனோம். ஒரு 8-10% அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸிட் ஆனது. ஜேபி கெமிக்கல்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ஒரு எக்ஸிட் வந்து கொடுத்தோம். அரௌண்ட் ஒரு 13%லேயே வந்து ஒரு எக்ஸிட் கொடுத்தோம், 50%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.5%. டோட்டலாக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் நமக்கு ஒரு 8% ரிட்டர்ன் வந்து கெயின் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, குரூப்பில் கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிருக்கு. ஓகே, ஜேபி கெமிக்கல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 14% இருக்கும்போதே ஒன்ஸ் வந்து புக் 50% ஆஸ் ஆஃப் நவ் 14% டன்னு அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதுதான் இந்த வீக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணது. இந்த வாரம் உண்மை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு போர்னு சொல்லிட முடியாது, ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட்டான டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிருந்திருக்கு. நிறைய ஸ்டாக் நாம் வந்து கொஞ்சம் ப்ரியராகவே எக்ஸிட் ஆனோம். ஒரு
மைனர் லாஸ் ஒரு 10%, 12% மேக்ஸிமம் டர்மட்ல தான் நமக்கு வந்து ஒரு 22% பக்கம் ஹெவியாக லாஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீக் கம்ப்ளீட் பண்ணது இதுதான். லாஸ்ட் வீக் வரைக்குமே எஸ்எல் எந்தெந்த ஸ்டாக் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீக்கில் தான் நிறைய ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இந்த விஷயம் எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. லைக், உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து ப்ரியராக இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். November 20th வந்து நம்ம ஃபோக்கஸ்க்காக என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீன்ஸ் நேத்தே கம்ப்ளீட் ஆனது, சாரி புதன்கிழமையே கம்ப்ளீட் ஆனது ஒரு 30% ரிமைனிங் டார்கெட்டுக்காக ஹோல்டிங். ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நியூ என்ட்ரிக்கு உண்டான சஜஷன் எதுவும் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஓகே, தேங்க்யூ, பை.